கணையன்பட்டியார் கோயில் பயணிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அம்மை நோயால் அந்த வடுக்கெல்லாம் போகணும்னா கருவேப்பிலையோட கொஞ்சம் எடுத்து மஞ்சள் கொஞ்சம் நல்லா சேர்த்து கசகசா ரெண்டையும் மஞ்சளையும் கசகசாவும் சேர்த்து நல்லா அரைச்சிங்க. அந்த அம்மை தழும்பு மேலே போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தழும்பு உங்களுக்கு அந்த மறைஞ்சி தழும்பே இல்லாமல் ஆயிரும். அதே மாதிரி அந்த புளிய மரத்தை கொழுந்து இலைய மஞ்சளையும் நல்லா அரைச்சி நீரில் அந்த தண்ணியில் கலந்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும். புளிய மரத்தை கொழுந்தையும் மஞ்சளையும் நல்லா அரைச்சி அதை குளிக்கிற தண்ணியில் கலந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு அதை குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த அம்மை நோய் நமக்கு வராமல் பாதுகாத்துக்கலாம். சரிங்களா? இதை செய்து நல்வாழ்வு வாழ்க, வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.